ಒಂದು ಸಾಮುವೇಲನು 30 அதிகாரம் 30ನೇ ಅಧ್ಯಾಯ 1 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 19ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. இந்த சம்பவம் பெரும்பாலும் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். ಈ ಘಟನೆ ನಾವೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತ ಒಂದು ಘಟನೆ. தாவீது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நடுவிலே போகிற ஒரு சம்பவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ಈ ಸ್ಥಳದ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತದ್ದು ದಾವೀದನು ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟಾದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೋದಂತ ಘಟನೆ. 3ாம் ವಚನத்தை ಗಮನಿಸಿ பார்க்கும்போது 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது ದಾವೀದನು ಅವನ ಜನರು ತಮ್ಮ ಊರಿಗೆ ಬಂದಾಗ இதோ அது ಅಗ್ನಿயினால் ಸುಟ್ಟರಿக்கப்பಟ್ಟದೆಂற்றும் ಅದು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು தன் மனைவிகளும் தங்கள் குமார்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பட்டு போனார்கள் என்று கண்டார்கள். ತಮ್ಮ ಹೆಂಡತಿಯರು ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಸೆರೆಯಾಗಿ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ಕಂಡರು. இது மிகவும் ಕಷ್ಟமான ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு. ಇದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾದಂತ ಸಮಯ ದಾವೀದನಿಗೆ. தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளை இழந்த ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಒಂದು ಗುಂಪು ಅಲ್ಲಿ ಉಂಟು. தாவீது அடி வாழ்க்கையில முதல் விஷயம் இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையின் நடுவிலே அவர் சிக்கி ತವಿಕ್கிறார். ದಾವೀದನು ಮೊದಲೆಯ ಬಾರಿಗೆ ಇಂತ ಒಂದು ಕಷ್ಟ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಮಯ. தாவீதுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பதான ஒரு பகுதியை பார்க்கும்போது ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದಕ್ಕಿಂತ ಹಿಂದಿನ ಘಟನೆಯನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ, அவன் தனிப்பட்ட முறையிலே பல காரியங்களுக்கு அவன் போராடினார். ಅವನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೋರಾಡಿದ್ದಾನೆ. ஆனால் இங்கே ஒரு பெரிய ಉತ್ತರವಾದಂ ಉಳ್ಳ ஒரு ಮನುಷ್ಯನಾ இருக்கிறான். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಹೊಂದಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಅವನೋಡು ಕೂಡ 600 ಜನಗಳು இருக்கிறாங்க. ಅವನೊಡನೆ 600 ಜನಗಳು 600 ಯುದ್ಧ ವೀರர்கள் இருக்கிறாங்க. 600 ಯುದ್ಧ ವೀರರಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ அவங்களுக்கு மனைவிகளும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ಅವರ ಸಂಗಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ. ಅವನ ನಂಬಿ வந்த ಜನಗಳು இவர்கள் எல்லாரும், ಅವರನ್ನು ನಂಬಿ ಬಂದಂತ ಜನರು ಇವರೆಲ್ಲರೂ தாவீது தன்னை காப்பாற்றுவான் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் தாவீதோடு கூட இணைந்திருந்த ಜನங்கள். ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಜನರು. இங்க பார்க்கும்போது ಆದರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். ದಾವೀದನು ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡನು. தாவீதோடு கூட இருக்கிற ಜನங்களும் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ದಾವೀದನ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಜನರು ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನೂ ಕಳೆದುಕೊಂಡ್ರು. ஏன் தாவீதுக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ದಾವೀದನಿಗೆ ಏಕೆ ಇಂಥ ಸ್ಥಿತಿ? 29ாம் அதிகாரத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா 29ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, அங்க ஒரு ராஜாவுக்கு உதவி செய்ய போகிறான். ಅಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ರಾಜನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அவன் காத் பட்டணத்தின் ராஜாவா இருக்கிறான். ಅವನು ಗಾತ್ ಎಂಬ ಪಟ್ಟಣದ ರಾಜವಾಗಿದ್ದಾನೆ. அந்த ராஜா தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி போகும்போது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தான். ಆ ರಾಜನು ಸೌಲನಿಗೆ ಎದರಿ ದಾವೀದನು ಹೋದಾಗ ಆಶ್ರಯವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆனா இந்த பகுதி பெலிஸ்தியருடைய பகுதியில இருக்குது. ಆದರೆ ಈ ಒಂದು ರಾಜ್ಯ ಪೆಲಿಸ್ಟಿಯರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. இருந்தாலும் தாவீதுக்கு இந்த ராஜா உதவி செய்தான். ಆದರೂ ಕೂಡ ದಾವೀದನಿಗೆ ಈ ರಾಜನು ಸಹಾಯ ಮಾಡಿದ. இப்போ ஒரு யுத்தம் வருது. ಈಗ ಒಂದು ಯುದ್ಧ ಬರುತ್ತಿದೆ. அந்த ராஜா சொல்லுகிறான், ನೀನು என் கூட யுத்தம் பண்ண வரணும். ಆ ರಾಜ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಯುದ್ಧಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஓகே, தாவீது என்ன சொல்றான், ஓகே இவர் எனக்கு உதவி செய்திருக்கிறாரு. ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಅರಸನು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஓகே, நானும் அவனுக்கு உதவி செய்ய, ನಾನು ಕೂಡ ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೇನೆ. இப்போ 2 கட்ட நிலைமையில தாவீது இருக்கிறார். ಈಗ 2 ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಾವೀದನು ಇದ್ದಾನೆ. தாவீது அவனுக்கு உதவி செய்யணும்.
ದಾವಿದನು ಅವನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. காரணம் தாவீதுக்கு இவர் உதவி செய்திருக்கிறார். ಕಾರಣ ದಾವಿದನಿಗೆ ಈ ಅರಸನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆனால் இப்போ யுத்தம் பண்ண போகிறது யாருக்கு விரோதமானா, ಆದರೆ ಈಗ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರೋದು ಯಾರಿಗೆ ವಿರೋಧ ಎಂದರೆ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿಯೇ. இப்போ ரெண்டு கட்ட நிலைமையில இருக்காங்க. ಈಗ ಈ ಎರಡರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದಾವಿದನಿದ್ದಾನೆ. ஒருத்தமும் பண்ண முடியாது. ಒಂದು ಕಡೆ ಯುದ್ಧ ಮಾಡಲಕ್ಕಾಗಲ್ಲ, ஒரு பக்கம் இவனுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಈ ಅರಸನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡದೇನೆ ಇರಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. சரி யுத்தம் பண்ண போகலான்னு அவர் பின்னால போகிறார். ಸರಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ ಹೋಗದ ಎಂಬುದಾಗಿ ಇವನ ಈ ಅರಸನ ಹಿಂದೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. இப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. ಆಗಾನೇ ಇಂಥ ಘಟನೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. இதே போன்றதான சூழ்நிலை உங்களுக்கும் இன்னைக்கு வந்திருக்கலாம். ಇದೇ ರೀತಿಯಾದಂತ ಸ್ಥಿತಿ ನಿಮಗೂ ಕೂಡ ಬಂದಿರಬಹುದು. ஒருவேளை புறஜாதியான ஜனங்களா இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಅನ್ಯ ಜನರಿಂದಿರಬಹುದು. அவங்களுக்கு ஏதோ உதவி செய்ய போய் நீங்க மாட்டிக்கொண்டிருக்கலாம். ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋಗಿ ನೀವು ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿರಬಹುದು. நல்லா கவனிச்சு பார்க்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. இங்கேயும் போக முடியாம அங்கேயும் போக முடியாம நீங்க ரெண்டு கட்ட நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕಾಗದೇನೆ ಇಲ್ಲಿಯೂ ಇರಕ್ಕಾಗನೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡಿರಬಹುದು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, யாருக்கோ உதவி செய்ய போய் ಯಾರಿಗೋ ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿ உங்க குடும்பத்துல இருக்கலாம், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರಬಹುದು, உங்க தெருவுல இருக்கலாம், ನಿಮ್ಮ ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, உங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿರಬಹುದು, நீங்க தொழில் செய்கிற பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கலாம், ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿರಬಹುದು. ஆனால் உங்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ಆದರೆ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಕ್ ಹೋಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಕೂತಿರಬಹುದು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, தாவீது எல்லாவற்றையும் இழந்தது போல இந்த காலவேளையில நீங்களும் இழந்து நிற்கலாம். ದಾವೀದನು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಕೂತಿರಬಹುದು. இந்த காலவேளையில உங்களுக்கு ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறேன். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೊಂದು ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. இங்க 4ஆம் வசனத்தை கவனித்து பார்க்கும்போது ಈ 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ அவங்க எல்லாரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಶಬ್ದದಿಂದ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஏன் சத்தமிட்டு அழுகிறாங்கன்னா, ಏನಕ್ಕೆ ಗೋಳಾಡಿ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை, ಅವರಲ್ಲಿ ಸಹಿಸಿಕೊಳ್ಳದಂತ ವೇದನೆ, அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடந்து விட்டது. ಅವರು ಏನನ್ನು ನೋಡಿದ್ರು ಕೂಡ ಎಲ್ಲವೂ ಶಾಪವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿದೆ. அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ಅದನ್ನು ಅವರು ಸ್ವೀಕರಿಸಲು ಆಗುತ್ತಾನೆ ಇಲ್ಲ. இது என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடாது, ಇದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಕೂಡದು, என் குடும்பத்துல வரக்கூடாது, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬರಕೂಡದು, இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியல என்று சொல்லி எல்லாரும் அழுகிறார்கள். ಇದನ್ನು ನಾನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவங்க எப்படி அழுகிறாங்கன்னா, ಅವರು ಹೇಗೆ ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದರೆ அவங்களுக்கு பலன் போகு மட்டும் அழுகிறார்கள். ಅವರಿಗೆ ಬಲ ಹೋಗುವಷ್ಟು ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ಈ ದಿನ ಅಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತಿರಬಹುದು. உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை, ನಿಮ್ಮಿಂದ ಸಹಿಸಿಕೊಳ್ಳದಂತ ವೇದನೆ, உங்களால எதிர்பார்க்காத ஒரு வேதனை, ನೀವು ನೆನೆಸಿ ಕೂಡ ನೋಡದಂತ ವೇದನೆ, உங்களால அழக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಳಕು ಕೂಡ ಆಗದೇನೆ ಇರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ஒருவேளை அழுது அழுது உங்க எல்லாமே போன சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಹೊತ್ತು ನಿಮ್ಮ ಬಲವೆಲ್ಲ ಹೋದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬಹುದು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯರಾದ ದೇವಜನರೇ, இப்படி இந்த வசனம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತದೆ. 6ஆம் வசனத்தை கவனிச்சு பார்க்க 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸುವುದಾದರೆ தாவீது நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ದಾವೀದನು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. முதல்ல சொன்ன போது முதல்ல அவன் தனிமையாய் போராடினான். ಮೊದಲನೇದಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಹೋರಾಡಿದನು. இப்போ ஜனங்கள் அவனை சுத்தி இருக்கிறாங்க. ಈಗ ಜನರು ಅವನ ಸುತ್ತ ಇದ್ದಾರೆ.
அங்கு ஜனங்கள் அவனை நெருக்குகிறார்கள். ಅಲ್ಲಿ ಜನರು ಅವನನ್ನು ಹಿಂಸಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ಒಂದು ಗುಂಪು ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஏ தாவீத உன்னை நம்பிதான் நான் வந்தோம், ದಾವಿದನೇ ನಿನ್ನ ನಂಬ್ಕೊಂಡೆ ನಾವು ಬಂದೋ, தாவீது நீ இருக்கிறாய் என்று சொல்லிதானே உன் கூட யுத்தத்துக்கு வந்தோம், ದಾವಿದನೇ ನೀನಿದ್ದೀಯಾ ಎಂಬುದಾಗಿ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ನಿನ್ನ ಸಂಗಡ ನಾವು ಯುದ್ಧಕ್ಕೆ உன்னை ಬಂದೋ, நம்பி வந்ததினால என்ன இப்படி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டியே, ನಿನ್ನನ್ನು ನಂಬ್ಕೊಂಡು ನಾ ಬಂದಿದ್ರಿಂದ ನನ್ನನ್ನು ಬೀದಿಲಿ ತಂದ್ಬಿಟ್ಟಲ್ಲ, இவனை கல்லெறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ನಿನ್ನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಸಾಯಿಸಬೇಕೆಂದು, இவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ನಿನ್ನನ್ನು ಕಲ್ಲೆಸೆಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿ, தாவீது இத்தனை காலம் அவனை போஷித்திருந்தான், ದಾವಿದನು ಇಷ್ಟು ಕಾಲ ಅವರನ್ನು ಪೋಷಿಸಿದನು, தாவீது இத்தனை காலம் அவங்களை நடத்தியிருந்தான். ದಾವಿದನು ಇಷ್ಟು ಕಾಲ ಅವರನ್ನು ನಡೆಸಿದನು. ஆனால் ஜனங்களுடைய அடி இருதயத்தை பாருங்க, ಆದರೆ ಜನರ ಹೃದಯವನ್ನು ನೋಡ್ರಿ, ஒரு தோல்வி வந்த உடனே, ಒಂದು ಸೋಲು ಬಂದ ஒரு ಕೂಡಲೇ, பிரச்சனை வந்த உடனே ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದ ನಂತರ ஜனங்க சொன்னாங்க கள்ளத்துக்கு எறிங்கப்பா அவனை. ಜನರು ಹೇಳ್ರು ಅವನ ಕಲ್ಲೆಸ್ದು ಸಾಯಿಸಿ ಅಂತ. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லி இருக்கலாம். ಇನ್ನು ಈ ದಿವಸ ಅನೇಕರು ನಿಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿರಬಹುದು. சில நேரங்களில் நீங்கள் அவங்களை போஷித்து இருக்கலாம், ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಅವರನ್ನು சில ಪೋಷಿಸಿರಬಹುದು, நேரங்கள் நீங்கள் அவர்களை உடுத்துவித்து இருக்கலாம், ಕೆಲವೊಂದು ಸಮಯ ನೀವು ಅವರಿಗೆ ವಸ್ತ್ರವನ್ನು ಕೊಟ್ಟಿರಬಹುದು, பல நேரங்களில் நீங்கள் அவர்களை காப்பாற்றி இருக்கலாம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಅವರನ್ನು ಕಾಪಾಡಿರಬಹುದು, பல நேரங்களில் நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கலாம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಅವರಿಗೆ ಆದರಣೆ ಹೇಳಿರಬಹುದು, பல நேரங்களில் அவருடைய தேவைகளை நீங்க சந்தித்திருக்கலாம். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ನೀವು ಸಂಧಿಸಿದ್ದೀರಾ. ஏதோ ஒரு குறைவு வந்த உடனே ಒಂದು ಕೊರತೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ உங்களை பார்த்தே சொல்லுவாங்க, ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, அவனை கல்லெறிய வேண்டும், ಅವನ ಕಲ್ಲೆಸಬೇಕು, அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ಅವನ ಕಲ್ಲೆಸೆದು ಸಾಯಿಸಬೇಕು. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ದಾವಿದನು ತುಂಬಾ ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟನು. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ಕೆಲವೊಂದು ಸಲ ಕರ್ತನು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಮಗೆ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. நான் நினைக்கிறேன் பாஸ்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் போயிட்டு இருக்கிறாருன்னு. ನಾನು ಎನಿಸ್ತೇನೆ ಪಾಸ್ಟರ್ ಇಂಥ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೇ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ದಾವಿದನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ದಾವಿದನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்றான்னு பாருங்க. ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ರಿ. 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, நெருக்கப்பட்ட நேரத்துல ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ஜனங்களெல்லாம் எதிராய் நிற்கிற சூழ்நிலையில, ಜನರೆಲ್ಲರೂ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, 6ನೇ ವಾಕ್ಯದ ಕಡೇ ಭಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ದಾವೀದನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் தாவீது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொண்டான்? ದಾವೀದನು ಯಾಕೆ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು? அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல, ಆತನನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬರೂ ಇಲ್ಲ, அவனுக்கு உற்சாகப்படுத்த யாருமே இல்ல, ಅವನನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸಲು ಯಾರು ಇಲ್ಲ, அவனை திடப்படுத்த யாருமே இல்ல. ಅವನನ್ನು ದೃಢಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவன் கூட இருந்த ஜனங்களே அவனுக்கு விரோதமா வராங்க. ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಜನರೇ ಅವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತಿದ್ದಾರೆ. அதனாலதான் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ತನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் கொண்டிருக்கலாம். ನೀವು ಕೂಡ ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಿರಬಹುದು.
தேவனுடைய ஊழியனா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ದೇವರ ಸೇವಕನಾಗಿ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களுக்காக ஒரு வழியை, ನಿಮಗಾಗಿ ಮಾರ್ಗವನ್ನು ತೆರೆಯಲಿಕ್ಕೆ ದೇವರಿದ್ದಾನೆ. உங்களை திடப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಲು ಕರ್ತನಿದ್ದಾನೆ. உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲೇ ಒಬ್ಬರು ದೇವರಿದ್ದಾರೆ. கண்ணீரை துடைக்கிற தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸಲು ದೇವರಿದ್ದಾನೆ. நீங்க சொல்லலாம், என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்ல பாஸ்டர், ನೀವು ಹೇಳಬಹುದು, ನನ್ನನ್ನು ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்ல, ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, என்னை திடப்படுத்துவதற்கு யாரும் இல்ல, ನನ್ನನ್ನು ದೃಢಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, என்னை சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க, ನನ್ನ ಸುತ್ತ ಜನರಿದ್ದಾರೆ, என்னை அவர்கள் மறுபடியும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ಅವರು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನನ್ನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு தேவனுடைய ஊழியனா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ಈ ದಿವಸ ದೇವರ ಸೇವಕನಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ದೇವರುಂಟು, உங்களை திடப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், ನಿಮ್ಮನ್ನು ದೃಢಪಡಿಸಲು ಒಬ್ಬ ದೇವರುಂಟು, உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಒಬ್ಬ ದೇವರುಂಟು, உங்கள் கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ದೇವರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲುಂಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது எப்படி தன்னை திடப்படுத்தினான் தெரியுமா? ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ಹೇಗೆ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು ಗೊತ್ತಾ? அவனுடைய பின்னான வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான், ಅವನ ಹಿಂದಿನ ಜೀವಿತವನ್ನು ತಿರುಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. யாருமே அவனை கவனிக்கல, ಯಾರು ಕೂಡ ಅವನನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ, தன்னுடைய பெற்றோர் கூட அவனை கவனிக்கல, ತನ್ನ ಪೋಷಕರು ಕೂಡ ಆತನನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ, தன்னுடைய சகோதரர்கள் கூட தன்னை கவனிக்கல, ತನ್ನ ಸಹೋದರರು ಕೂಡ ಆತನನ್ನು ಗಮನಿಸಲಿಲ್ಲ. தன்னை கவனித்த தேவனை யோசித்து பார்க்கிறார். ತನ್ನನ್ನು ಗಮನಿಸಿದಂತ ದೇವರನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. ஆமென். எல்லாரும் அவனை புறக்கணிச்சாங்க, ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಅವನನ್ನು ತ್ಯಜಿಸಿದರು, ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டதை நினைச்சு பார்க்கிறார். ಆದರೂ ದೇವರು ಆತನನ್ನು ಕಂಡುಕೊಂಡದನ್ನು ನೆನೆಸಿದನು. நான் தனிமையாய் காடுகளில் கடந்தேன், ನಾನು ಒಬ್ಬಂಟಿಗನಾಗಿ ಕಾಡಿನಲ್ಲಿದ್ದೆ, ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ಆದರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು ಎಂಬುದಾಗಿ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡ. என்னுடைய பெற்றோர்கள் என்னை விசாரித்தாங்க, ನನ್ನ ಪೋಷಕರು ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ, என்னுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளையாய கூட என்ன கணக்குல எடுக்கல, ನನ್ನ ಪೋಷಕರು ಆತನನ್ನು ತನ್ನ ಮಗನೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಲಿಲ್ಲ, ஆனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ಆದರೆ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அப்படிதான் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டிருப்பார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡ. பாருங்க, இன்னும் எப்படி திடப்படுத்திக் கொண்டிருப்பாரு. ನೋಡಿ, ಇನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡಿರ್ಬಹುದು. எத்தனையோ பெரிய செல்வாந்தர்கள் இருந்தாங்க, ಎಷ್ಟೋ ಶ್ರೀಮಂತರು ಇದ್ರು, எத்தனை திறமசாலிகள் இருந்தாங்க, ಎಷ್ಟೋ ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳಿದ್ರು, அங்க வேதம் சொல்லுகிறது பயங்கரமான யுத்த வீரர்கள் இருந்தாங்க, ಭಯಂಕರವಾದಂತ ಯುದ್ಧ ವೀರರಿದ್ದರು. அவங்களை காட்டிலும் ಅವರೆಲ್ಲರಿಗಿಂತಲೂ கர்த்தர் என்ன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு. ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது தன்னை அப்படிதான் திடப்படுத்திக் கொண்டிருப்பான். ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ಬಲಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದ. எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ಎಷ್ಟೋ ಜನರಿದ್ದರು, ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದರಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படிதான் தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ದಾವೀದನು ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು. எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಜನರಿದ್ದಾರೆ, என்ன அழைத்தாரு, ನನ್ನನ್ನು ಕರೆದ್ರಲ್ಲ, என்ன தெரிந்து கொண்டாரு, ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ್ರಲ್ಲ, என்ன ಅಭಿಷೇಕಿத்தாரு. ನನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ್ರಲ್ಲ. நான் தனிமையா இருக்கும்போது ನಾನು ಒಬ್ಬನೇ ಆಗಿರ್ಬೇಕಾದರೂ ரெண்டு மிருகங்கள் வந்துச்சு, ಎರಡು ಪ್ರಾಣಿಗಳು ಬಂತಲ್ಲ, ஒரு நேரம் கரடி வந்துச்சு, ಒಂದು ಕರಡಿ ಬಂತು, ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, ಒಂದು ದಿನ ಸಿಂಹ ಬಂತು. அவைகளின் நடுவிலும் என்னை காப்பாற்றினார். ಅವುಗಳ ಕೈಯಿಂದಲೂ ಕರ್ತನ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿದರು. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க உண்மை இல்லவா? ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಕರ್ತನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ.
ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya. தாவீது அப்படித்தான் தன்னை தடப்படுத்தி கொண்டிருப்பாரு. ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡಿರಬಹುದು. பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க, ಪರಾಕ್ರಮಶಾಲಿಗಳಿದ್ದರು, யுத்த வீரர்களா இருந்தாங்க. ಯುದ್ಧ ವೀರರೆಲ್ಲರೂ ಇದ್ದರು. அவங்க எல்லாம் பயந்து ஓடின போது ಅವರೆಲ್ಲರೂ ಎದುರಿಕೊಂಡು ಹೋದ್ರು. கோலியாத்துக்கு முன்பதாக நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பலன் கொடுத்தாரு, அந்த தேவனுக்குள் தன்னை தடைப்படுத்தி கொண்டார். ಗೋಲಿಯಾತನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬಲ ಕೊಟ್ರಲ್ಲ, ಅಂತ ದೇವರಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಂಡನು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சவுலுடைய கைகளுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான் தாவீது. ಸೌಲನ ಕೈಯಿಂದಲೂ ಓಡ್ತಾನೇ ಇದ್ದಾನೆ ದಾವೀದನು. தாவீது அப்படி நினைச்சு பார்த்திருப்பா, ದಾವಿದನು ಆಗ ನೆನೆಸಿ ನೋಡಿರಬಹುದು, இவ்வளவு பெரிய காரியங்களிலிருந்து என்னை விடுவித்தவர், ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯದಿಂದ ನನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿದವರು இந்த சூழ்நிலையிலும் என்னை விடுவிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಬಿಡಿಸಲು ಕರ್ತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஆமென் ಆಮೇನ್. ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತ ನಂಬಿಗಸ್ತನು, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ಕರೆದಾತ ನಂಬಿಗಸ್ತನು, உங்களை அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದವರು ನಂಬಿಗಸ್ತನು, உங்களை பலப்படுத்தினவர் உண்மையுள்ளவர். ಬಲಪಡಿಸಿದಾತ ನಂಬಿಗಸ್ತನು. நீங்க இழந்து போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದ್ದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. இன்னைக்கு இழந்து போயிருக்கிறீங்களா? ಇವತ್ತು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಲ್ವಾ? இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ಇವತ್ತು ಸೋತು ಕೂತಿದ್ದೀರಲ್ವಾ? இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ಒಡೆದು ಹೋಗಿ ಕೂತಿದ್ದೀರಲ್ಲ? நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ, உங்களுடைய பழைய வாழ்க்கையை பாருங்க. ನಿಮ್ಮ ಹಿಂದಿನ ಜೀವಿತವನ್ನು ನೆನೆಸಿ எங்கேயோ ನೋಡಿ. தூரத்துல கடந்தோம், ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲಿದ್ದು ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡ್ರಲ್ಲ, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணினாரு. ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, நம்ம எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவித்தாரு. ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದ್ರಲ್ಲ. உங்க தேவனுக்குள் உங்களை தொடப்படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ದೇವರಲ್ಲಿ ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அற்புதம் வந்து கொண்டே இருக்கிறது. ಅದ್ಭುತ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ಈಗ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯ ಏನು? தாவீது நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அம்மை குறுகி போய் நிற்கிற நேரத்துல ದಾವಿದನು ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟು ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஒரு காரியத்தை செய்கிறாரு. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. 9-12 வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா 9-12 ವಾಕ್ಯ ತನಕ ನಾವು ಗಮನಿಸಿ ನೋಡಿದ್ರೆ ஒரு காரியத்தை செய்கிறாரு. ಆತನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறாரு. ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಆಶಿಸುತ್ತಾನೆ. நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது, ನಾವು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ, எல்லாம் நம்ம விட்டு போகும்போது, ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ தாவீத போல தேவ சித்தத்தை அறிவோம். ದಾವಿದನಂತೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿ, ஆண்டவருடைய சித்தம் என்ன, ದೇವರ ಚಿತ್ತವೇನು, தேவனுடைய விருப்பம் என்ன, ಕರ್ತನ ಇಷ್ಟವೇನು, தேவன் எதை விரும்புகிறாரு ಕರ್ತನು ಯಾವುದನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ அப்படின்று கேட்க விரும்பினா ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಲು ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ದಾನೆ. ஏன் தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில இந்த இழப்பு கூட வந்துச்சு? ಈತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಂಥ ಸ್ಥಿತಿ ಬಂದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? ಇದಕ್ಕೆ முன்னாலெல்லாம் ಇದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ தாவீது எங்க போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே போனான். ದಾವಿದನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರೇನು ದೇವರನ್ನು ಕೇಳ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತಿದ್ದ. இந்த சம்பவத்துல மட்டும் தேவனிடத்தை கேட்காம போவாப்ல. ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ಕೇಳ್ದಾನೆ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. இப்போ ஒரு காரியம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. ಈಗ ಒಂದು ಕಾರ್ಯ ಅವನಿಗೆ ತಿಳಿಯಿತು. தேவ சித்தம், ದೇವರ ಚಿತ್ತ என்ன இருக்குது, ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, தாவீது தேவனிடத்தை கேட்க போறான். ದಾವಿದನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಕ್ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? ಇಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, தாவீது தேவனிடத்துல கேட்க போகிறதுக்கு முன்னால ದಾವಿದನು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ எதை தரித்து கொள்ளுகிறானா, ಏನನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂದರೆ, அங்கே
ஏழாம் வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ ஏபோத்தை தரித்துக் கொள்ளுகிறார். ಏಬೋದನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏபோத்தை தாவீது அடிக்கடி தரித்துக் கொள்வார்கள். ಏಬೋತನ್ನು ದಾವಿದನು ಆಗಾಗ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஏபோத்து எதை காண்பிக்க தெரியுமா? ಏಬೋತು ಏನನ್ನು ತಿಳಿಸುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஏபோத்துனா என்ன? ಏಬೋತ್ ಅಂದ್ರೆ ಏನು? சாக்கு துணி, ಬಂದು ಚೀಲ, சாக்குனா ಗೋಣಿ ವಸ್ತ್ರ. இது எதனுடைய அடையாளம் தெரியுமா? ಇದು ಯಾವುದರ ಸೂಚನೆ ಗೊತ್ತಾ? ஒரு தாழ்மையின் அடையாளம், ತಮ್ಮ ತಾಳ್ಮೆಯ ಗುರುತು. தாவீது ஜனங்களுக்கு முன்பதாக, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி போகும்போது ದಾವಿದನು ದೇವರ ಮಂಜೂಷದ ಮುಂದೆ ಆಡುತ್ತಾ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ ஏபோத்தை தரித்துக் கொண்டுதான் போனான். ಏಬೋತನ್ನು ಹಾಕಿಕೊಂಡೇ ಹೋಗ್ತಿದ್ದ. அது எதனுடைய அடையாளம்? ಅದು ಯಾವುದರ ಸೂಚನೆ? தாழ்மையின் அடையாளம், ತನ್ನ ತಾಳ್ಮೆಯ ಗುರುತಾಗಿದೆ. தேவ சித்தத்தை அறிவதற்கு முன்பதாக, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ, தேவனுடைய விருப்பத்தை அறிவதற்கு முன்பதாக, ದೇವರ ಆಸೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. பக்கத்துல இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋವರ ಕೈನ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ, தேவ சித்தத்தை அறிவதற்கு முன்பதாக, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். ನಮ್ಮನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಅಲೆಲೂಯಾ. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ನಾನು ಈ ದಿವಸ ನಿಮಗೆ ತಿಳಿಸಬೇಕಾದಂತ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ, நீங்க இழந்து போயிருக்கலாம், ನೀ ಕಳೆದುಕೊಂಡಿರಬಹುದು, எல்லாமே உங்க வாழ்க்கையிட்டு போயிருக்கலாம், ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಬಹುದು, ஒருவேளை சுகம் போயிருக்கலாம், ನಿಮ್ಮ ಸೌಖ್ಯ ಹೋಗಿರಬಹುದು, உங்களுடைய பணம் போயிருக்கலாம், ನಿಮ್ಮ ಹಣ ಹೋಗಿರಬಹುದು, உங்களுடைய வாழ்வின் நன்மைகள் போயிருக்கலாம், ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಹಿತವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಹೋಗಿರಬಹುದು, உங்களுடைய தொழில் போயிருக்கலாம், உங்க வேலை போயிருக்கலாம். ನಿನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಗಳು, ಉದ್ಯೋಗ ಹೋಗಿರಬಹುದು. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ನಾನ್ ನಿಮ್ಗೆ ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. என்ன பேசுகிறார் தெரியுமா? ಏನು ಮಾತಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நீ இழந்து போனதை திருப்பிக் கொள்வா, ನೀನು ಕಳೆದುಕೊಂಡದ್ದನ್ನು ಮತ್ತೆ ಗಳಿಸಿಕೊಳ್ಳುವೆ, நீ விட்டு போனதை பெற்றுக் கொள்வாய். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದದನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, உன்னை பார்த்து தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಸೇವಕನಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, இழந்த நிலைமையில இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ಕಳೆದುಕೊಂಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ಯಾ? தேவன் உன்னை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் இழந்ததை அத்தனையும் திருப்பிக் கொள்வீர்கள். ಕಳೆದುಕೊಂಡ ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ಸಕಲವನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿ. எதை இழந்தாயோ, ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿಯೋ, எது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போனதோ, ಯಾವುದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲವಾಯಿತೋ, இயேசுவின் நாமத்தினாலே திருப்பிக் கொள்வாய். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் தெரியுமா? ಕಾರಣವೇನೆಂದರೆ, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ನಿನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು, ஜனங்களின் நடுவில் உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡವನು ನಂಬಿಗಸ್ತನು. இது பிள்ளையே, ದೇವ ಜನವೇ, நீ யாரிடத்தில் எதை இழந்தாலும், ನೀನು ಯಾರ ಬಳಿ ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ್ರು, அது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும், ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರಾಗಿರಬಹುದು, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும், ಅದು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿಯಾಗಿದ್ರಬಹುದು, எவனா இருந்தாலும், ಯಾವನಾದರೂ அவைகளின் நடுவில் இருந்து ಅವರ ಮಧ್ಯದಿಂದ நீங்கள் இழந்து போனதை திருப்பிக் கொள்வீர்கள். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தேவன் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இதை கேட்ட தாவீது சும்மா இருக்கல. ಇದನ್ನು ಕೇಳಿದ ದಾವಿದನು ಸುಮ್ಮನಿರಲಿಲ್ಲ. 9-12 வசனங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா, 9-12 ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, தாவீது விரைகிறான், ದಾವಿದನು ಚದರಿಸಿಕೊಂಡನು, அவன் போகிறான், ಆತನು ಹೋಗುತ್ತಾನೆ, பெற்றுக்கொள்ள ஓடுகிறான்.
ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவ சித்தத்தை அறிந்த தாவீதா சும்மா இருக்க முடியல. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ದಾವೀದನು ಸುಮ್ಮನಿರಲಿಲ್ಲ. தேவ சித்தத்தை செயல்படுத்த விரும்புகிறார். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಕಾರ್ಯರೂಪವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. தனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பிடிக்க விரும்புகிறார். ದೇವರು ತನಗಿಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಓಡಿ ಮತ್ತೆ ಪಡೆಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. இங்க சிலர் களைத்து போய்விட்டாங்க. ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಜನ ಸೋತು ಹೋಗಿರ್ತೀರಾ. 200 பேர் களைத்து போயிட்டு இருக்கிறாங்க. 200 ಜನ ಓಡ್ಗಿರ್ಬೋದು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಜನರೇ, தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவ சித்தம், நீங்க அதை பிடித்துக் கொள்வதுதான் தேவ சித்தம். ನೀವು ಮತ್ತೆ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದೇ ದೇವರ ಚಿತ್ತ. பல சொல்லலாம், ಅನೇಕರು ಹೇಳಬಹುದು, ரொம்ப ಟಯರ್ಡ್ ஆயிட்டோம், ಅಯ್ಯೋ ಇದರಿಂದ ನಾವು ತುಂಬಾ ಸುಸ್ತಾಗಿದ್ದೇವೆ, இதெல்லாம் முடியாது, ಇದೆಲ್ಲ ಆಗುವುದಿಲ್ಲ, இதெல்லாம் திரும்ப பெற முடியாது, ಇದನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, நான் களைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லலாம். ನಾನು ಸೋತು ಹೋಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனா இன்னொரு குரூப் ஜனங்க இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಜನರುಂಟು. 400 பேரோடு தாவீது புறப்பட்டு போகிறார். 400 ಜನರೊಟ್ಟಿಗೆ ಮತ್ತೆ ದಾವಿದನು ಹೋಗುತ್ತಾನೆ. இன்னைக்கு உங்களை பார்த்து சில சொல்லலாம், ಈ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬಹುದು, அது போதும், எனக்கு டயர்ட் ஆயிட்டீங்க, ಅಯ್ಯೋ ಸಾಕು, ನೀವು ಟೈರ್ಡ್ ಆಗಿದ್ದೀರಾ, இனிமே போய் தொடர முடியாது, ಇನ್ನು ಮುಂದೆ ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, 3 நாள் ஆயி போச்சு, 3-4 ಆಗೋಯ್ತು, இனிமே முடியாது, ಇನ್ನು ಮುಂದೆ ಆಗಲ್ಲ அப்படி சிலரும் சொல்லலாம். ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ಹೇಳಬಹುದು. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ಆದರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು. ஆமே, நாம் தொடர்ந்து போக வேணும். ನಾವು ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗಬೇಕು. நான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? ஆமே, நீங்க ஒரே இடத்துல நிற்க போகிறவர்கள் அல்ல, ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲ್ಲ, நீங்கள் வளர்ந்து கொண்டு போகிறவர்கள், ನೀವು ಬೆಳೆಯುತ್ತೇ ಹೋಗುವವರು, நீங்க வளர்ந்து கொண்டே போகிறவர்கள். ಬೆಳೆದುಕೊಂಡೇ ಹೋಗುವವರು. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ಈ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் ஒரு இடத்துல களைத்து போய் உட்காருகிறவர்கள் அல்ல, ನೀವು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುಸ್ತಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರಲ್ಲ, நீங்கள் தொடர்ந்து ஓடுகிறவர்கள். ನೀವು ಹಿಂದಟ್ಟಿ ಓಡುವವರು. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தாவீது தொடர்ந்து ஓடுகிறார். ದಾವಿದನು ಹಿಂದಟ್ಟಿ ಓಡುತ್ತಾನೆ. இங்கதான் அற்புதத்தை பார்க்க போறீங்க. ಇಲ್ಲೇನೆ ಅದ್ಭುತವನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕಿದ್ದೀವಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச ஆண்டவர் 2 ஸ்டெப் எடுத்து வருவார். ನಾವು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ರೆ ದೇವರು 2 ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀವು ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ರೆ ஆண்டவர் 2 அடி எடுத்து வைக்கிறார் உங்களுக்கு. ದೇವರು 2 ಅಡಿ ಎತ್ತಿಡ್ತಾರೆ. இங்கதான் ஆண்டவருடைய அற்புதம் நடக்குது. ಇಲ್ಲಿಯೇ ದೇವರ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. விசுவாசமானது கிரியையில செயல்படணுமா? ನಂಬಿಕೆ ಆದದ್ದು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತೆ. தாவீது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். ದಾವಿದನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ. தன்னுடைய செயல்களில காண்பிக்கிறான். ಅದನ್ನು ತನ್ನ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾನೆ. சிலர் சோர்ந்து போனாலும் ಕೆಲವರು ಸೋತು ಹೋದ್ರು, இவன் சோர்ந்து போகல. ನೀವ್ ಯಾಕೆ ಸೋತು ಹೋಗ್ತೀರಾ? நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. அவன் 3 நாளா சாப்பிடலையா, ಆತನು 3 ದಿವಸ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ, அவ்வளவு களைத்து போயிருந்தான். ಅಷ್ಟು ಸುಸ್ತಾಗಿದ್ದ. ஒருவேளை நீங்க களைச்சு போயிருக்கலாம், ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. சிலர் உங்க கூட இருந்தவங்க கூட களைத்து போயிருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರೋರು ಕೂಡ ಸೋತು ಹೋಗಿರಬಹುದು. ஆனா தாவீது சோர்ந்து போல, ಆದರೆ ದಾವಿದನು ಸೋತು ಹೋಗಿಲ್ಲ. விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துகிறார். ನಂಬಿಕೆಯನ್ನು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಿದನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, அப்படி கிரியை செய்யும் போதுதான் ಈ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೇನೆ அற்புதம் செய்கிறார். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. தாவீது வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு ದಾವಿದನು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು அங்கேயே இருந்தானா அற்புதத்தை பெற்றுக்கொண்டிருப்பானா? ಅಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ರೆ ಅದ್ಭುತನ ಹೊಂದುತ್ತಿದ್ನ? அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டிருப்பானா? ಅವನು ಕಳೆದುಕೊಂಡದ್ನ ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ತಿದ್ನ? பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ಪಡೆದುಕೊಳ್ತಿರ್ಲಿಲ್ಲ. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஓட ஆரம்பிக்கிறான். ನಿರಂತರವು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹಿಂದಟ್ಟದನು. அப்போதான் ஆண்டவர் அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். ಆಗಾನೇ ಕರ್ತನು
ಕರ್ತನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ರು. நம்ம விசுவாசத்துல அடி எடுத்து வைக்கதான் ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಇಟ್ರೆ ಮಾತ್ರ தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ಕರ್ತನು ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾರೆ. அந்த வசனத்துக்கு வாங்க. ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬನ್ನಿ. வசனம் என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? 13 16 வரையும் கவனிச்சு பாருங்க. 13ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 16ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ಗಮನಿಸಿ. அங்க எபிரியன் இருக்கிறான். ಅಲ್ಲಿ ಇಬ್ರಿಯರು ಇದ್ದಾರೆ. வழியிலே அவனை பாக்குறாங்க. ದಾರಿಯಲ್ಲಿ ಆತನ அவன் யார் அப்படின்னா, ಅವ್ರು ಯಾರಂದ್ರೆ கொள்ளையிட்டாங்கல்ல, ದಾವಿದನನ್ನು ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದವರನ್ನು ಸುಲಿಗೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, அங்க இருந்தவன். ಅಲ್ಲಿದ್ದವರು. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ಅವನಿಗೆ ಅನಾರೋಗ್ಯದಿಂದ ಬಂತು. ಯಾರು? கொள்ளையிட்டவன். ಸುಲಿಗೆ ಮಾಡಿದವನಿಗೆ. கொள்ளையிடும் போது ಇವನು அங்கதான் இருக்கிறான். ಅವರು ಸುಲಿಗೆ ಮಾಡಿದಾಗ ಈತನು ಕೂಡ ಅಲ್ಲಿದ್ದವನು. அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ಅವನಿಗೆ ಅನಾರೋಗ್ಯ ಆಗುತ್ತೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவருடைய செயலை பாருங்க. ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. தாவீது விசுவாசத்துல போக ஆரம்பிக்கிறான். ದಾವೀದನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம அங்க ஆகிறாரு. ಕರ್ತನು ಅಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೆ ರೋಗ ತಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எஜமான் என்ன சொல்றான்? ಆತನ ಯಜಮಾನ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? உனக்கு உடம்பு சரியில்லை, நீ போயிரு அப்படின்னு. ನನಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ನೀನ್ ಹೋಗ್ಬಿಡು. அவன் தான் அந்த வழியில நிக்கிறான். ಅವನೇ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಂತವನೇ. ஆண்டவருடைய செயல்களை கவனிச்சு பாப்பீங்கன்னா, ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ஒருவேளை அவன் இல்லன்னா தாவீது அவங்களை பிடிச்சிருக்க முடியாது. ಒಂದು ವೇಳೆ ಆ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ದಾವಿದನು ಇವರನ್ನು ಹಿಂದಟ್ಟಲ್ಕ್ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ಕರ್ತನು ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. எதிருடைய இடத்திலிருந்து ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாவீதுக்கு துணை செய்ய வைக்கிறார். ವಿರೋಧಿಯ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನೇ ಕರ್ತನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವನನ್ನು ದಾವಿದನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಬಹುದು, ஐயோ ஆண்டவர் அற்புதத்தை எப்படியோ வேற விதத்துல தான் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ನೀವು ದೇವರು ಅದ್ಭುತನನ್ನು ಯಾವುದೋ ರೀತಿ ಯಾವುದೋ ಕಡೆಯಿಂದ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀರಾ. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ಆತನು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. உனக்கு விரோதமா இருக்கிறவருடைய இடத்துல இருந்தே ஆண்டவர் உதவி வர பண்ணுவார். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿರುವವರ ಜಾಗದಿಂದಲೇ ನಿನಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் அபிஷேகம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ಕಾರಣ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದವನು ನಂಬಿಗಸ್ತನು. தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ಆತನು ನಂಬಿಗಸ್ತನು. ஆமே. தாவீது அதான் சொல்றான், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். ಶತ್ರುಗಳ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನನಗೊಂದು ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೀ. எதிரியானவருடைய வீட்டிலிருந்தே நன்மையை உண்டு பண்ணுகிறவர். ವಿರೋಧಿಯ ಮನೆಯಿಂದಲೇ ನಿನಗೆ ಉಪಕಾರವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வசனம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. 16 வசனத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா, 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುದಾದ್ರೆ, அந்த குரூப், ಆ ಗುಂಪು அந்த கொள்ளை அடைச்சதுல சந்தோஷமா இருக்கிறாங்க. ಆ ಸುಲಿಗೆ ಮಾಡಿರುವಂತದಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ. ஒரு ஆட்ட பாட்டம், அடி உற்சாகம், ಒಂದು ಆಡು ಉತ್ಸಾಹ ಕೊಂಡಾಟ, அப்படி கழித்து போய் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಸಂತೋಷದಿಂದ ಸಂಭ್ರಮ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த வசனம் அப்படி சொல்லுது. ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೆ, புசித்து குடித்து சந்தோஷப்பட்டாங்க. ಉಂಡು ಕುಡಿದು ಕುಣಿದಾಡುತ್ತಿದ್ರಂತೆ. ஆடி பாடினாங்களாம். ಕುಣಿತಾ ಆಡ್ತಿದ್ರಂತೆ. ஏன் தெரியுமா? ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? எதுவுமே அவன் இது கிடையாது. ಯಾವುದು ಕೂಡ ಅವಂದಲ್ಲ. இந்த குரூப் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஆடுகிற குரூப் எல்லாம் என்ன தெரியுமா? ಕುಡಿದು ಉಂಡು ಕೊಂಡಾಡುವಂತ ಗುಂಪಿದು ಕಾರಣ ಏನ್ ಗೊತ್ತಾ? எதுவுமே அவன் சம்பாதித்தது கிடையாது. ಯಾವುದು ಕೂಡ ಅವನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದಲ್ಲ. அவன் உழைத்தது கிடையாது. ಅವನು ಕ್ರಯ ಪಟ್ಟಿದ್ದಲ್ಲ. அவன் நட்டது கிடையாது. ಅವನ್ ನೆಟ್ಟಿದಲ್ಲ. அவன் விளைச்சது கிடையாது. ಅವನ್ ಬೆಳೆಸಿದಲ್ಲ. எல்லாம் கொள்ளையடித்தது. ಎಲ್ಲವನ್ನೂ ಸುಲಿಗೆ ಮಾಡಿದ್ದು. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஆடுறதும் பாடுறதுமா இருப்பாங்க. ಅಂತ ಜನರೇ ಆಡೋದು ಕುಣಿಯೋದು ಕೊಂಡಾಡೋದಾಗಿರ್ತಾರೆ. கவனமா இருக்கணும். ಗಮನದಿಂದಿರ್ರಿ.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತೆ. இப்ப ஆடலாம், ಈಗ ಕುಣಿಬಹುದು, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ಈಗ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬಹುದು. நாங்கள் கொள்ளையடித்தது ಆಹಾ, ನಾವು ಸುಲಿಗೆ ಮಾಡಿದ್ದು அப்படின்னு சந்தோஷமா குடித்து கொண்டாடலாம் ಅಂತ ಹೇಳಿ ಚೆನ್ನಾಗಿ ಕುಡಿದು ಕೊಂಡಾಡಬಹುದು. கவனமா இல்ல, ನೀನು ಗಮನದಿಂದಿಲ್ಲ. ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான், ಒಬ್ಬ ಬರ್ತಿದ್ದಾನೆ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்து கொண்டிருக்கிறான், ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು ಬರ್ತಿದ್ದಾನೆ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் வந்து கொண்டிருக்கிறான். ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. நீ எதிர்பாராத நேரத்துல ನೀನು ನೆನೆಸಿ ಕೂಡ ನೋಡದಂತ தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಬರುತ್ತೆ. 400 பேரை தவிர அத்தனை பேரும் செத்து போனா. 400 ಜನರನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನೆಲ್ಲರೂ ಸತ್ತೋದ್ರು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, 17ஆம் வசனம் சொல்லுது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 19ನೇ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೆ, அவங்க எல்லாம் சங்காரம் பண்ணினானா. ಅವರೆಲ್ಲರೂ ಸಂಹಾರ ಆದ್ರು. ஒரு சாயங்காலம் முதல் மறு சாயங்காலம் வரைக்கும் முறியடித்தான் என்று ಈ சொல்ல. ಒಂದು ಸಂಜೆಯಿಂದ ಮಾರನೇ ದಿನ ಸಂಜೆ ತನಕ ಅವರೆಲ್ಲರೂ ನಾಶವಾದ್ರು. இது எதுன்னு தெரியுமா? ಇದು ಏನ್ ಗೊತ್ತಾ? தாவீதினுடைய வெற்றி அல்ல. ದಾವೀದನ ಗೆಲುವಲ್ಲ. நீங்க நினைக்கலாம் இது தாவீதின் வெற்றின்னு. ನೀವು ನೆನೆಸ್ಬೋದು ದಾವೀದನ ಗೆಲುವು ಅಂತ. இது தாவீதினுடைய வெற்றி அல்ல, ಇದು ದಾವೀದನ ಗೆಲುವಲ್ಲ, தேவனுடைய நியாய தீர்ப்பு. ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக ஒருவனும் ஒரு காலும் நிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ಒಬ್ಬನು ಯಾವ ಕಾಲದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಲ್ಲಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. கொஞ்ச நாள் சந்தோஷப்படலாம், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಸಂತೋಷ ಪಡಬಹುದು, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. 4 பேர் தான் தப்பிப்பான் பாருங்க. ನೋಡಿ, 4 ಜನ ಮಾತ್ರ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ತಾರೆ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, 18 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 18ನೇ ಹಾಗೂ 19ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ದಾವಿದನು ಎಲ್ಲವನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಂಡನು. எதை இழந்தானோ, ಏನ್ನ ಕಳೆದುಕೊಂಡನೋ, எதெல்லாம் வாழ்க்கை விட்டு போச்சோ, ಯಾವುದೆಲ್ಲ ಆತನ ಜೀವಿತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತೋ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ಎಲ್ಲವನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಂಡ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, எல்லாவற்றையும் இழந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಕೂತಿದ್ದೀರಾ? உங்க குடும்பத்துல, ನಿಮ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ನಿಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ, தொழிலில, ನಿಮ್ಮ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ, வேலையில, ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ, நம்முடைய படிப்புல, ನಿಮ್ಮ ಓದುವಿನ ವಿದ್ಯೆ, எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறீங்களே, ಎಲ್ಲವನ್ನು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ. உங்க சரீரத்துல உங்களுடைய சுகத்தை இழந்து நிக்கிறீங்களே, ನಿಮ್ಮ ಶರೀರದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஊழியனாய் சொல்லுகிறேன், ದೇವರ ಸೇವಕನಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, நீ விசுவாசத்தோடு ஓடி போங்க. ನೀನು ನಂಬಿಕೆಯಿಂದ ಹೋಗು. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ தேவன் ಮಾಡ್ತಾನೆ. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ தேவன் ಮಾಡ್ತಾನೆ. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ஏன் ಮಾಡ್ತಾನೆ. தெரியுமா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா? ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನ್ ಗೊತ್ತಾ? நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ನೀವು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗಬೇಡಿ. இழந்து போனதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ಕುರಿತು ಯೋಚಿಸಬೇಡ್ರಿ. நீ இழந்து போனத ಈ ಕಳೆದುಕೊಂಡ பல மடங்காய் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ಅದನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ಉಂಟು. நீங்கள் இழந்து போனத ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದ್ದನ್ನು பல மடங்கு திருப்பி கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಗೆ ಮತ್ತೆ ಕೊಡುವಂತ ದೇವರಿದ್ದಾರೆ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, அங்க வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ தாவீது ಹೇಳುತ್ತೆ, எல்லாத்தையும் திருப்பிட்டு வரும்போது ದಾವಿದನು ಎಲ್ಲವನ್ನು அது ஒரு பெரிய கொள்ளை போலதா இருந்ததா. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಸುಳಿಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುವಾಗಿತ್ತಂತೆ. கவனிச்சு பாத்தீங்கன்னா ಗಮನಿಸಿ ನೋಡಿದ್ರೆ அவங்க எல்லாம் அமலேக்கியர்கள். ಅವರೆಲ್ಲರೂ ಅಮೇಲೇಕಿಯರು. யாரு? அமலேக்கியர்கள். ಅಮಲೇಕಿಯದವರು. அவங்க தாவீதினுடைய இடத்தை மாத்தும் கொள்ளடிக்கல, ಅವರು ದಾವಿದನ ಜಾಗನ ಮಾತ್ರ ಸುಲಿಗೆ ಮಾಡಿರ್ಲಿಲ್ಲ, இன்னும் பல இடத்துல கொள்ளடிச்சிருக்காங்க. ಇನ್ನು ಅನೇಕ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲಿ ಸುಲಿಗೆ ಮಾಡಿದ್ರು. இவங்களுடைய சுபாவம் என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். ಈಗ ಅವರ ಪಾಪದ ಕೃತ್ಯ ಏನು ಅಂತ ಈಗ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ.
அவங்க ஒரு இடத்துல மட்டும் கொள்ளடிக்கல, ಅವರು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕೊಳ್ಳೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, இப்ப பல இடங்களை கொள்ளடிச்சவங்க. ಈ ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸುಲಿಗೆ ಮಾಡಿದವರು. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿದ್ರೆ இப்ப தாவீது முறியடிச்சிட்டு வர்றாப்ல. ಈಗ ದಾವಿದನು ಎಲ್ಲವನ್ನು ಮುರಿದುಕೊಂಡು ಎಲ್ಲಾನು ತಗೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப எதெல்லாம் கொண்டு வர்றாரு தெரியுமா? ಈಗ ಏನೆಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬರ್ತಿದಾರೆ ಗೊತ್ತಾ? அந்த அமிலேக்கர் எங்கெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ ಆ ಅಮಲೇಕ್ಯರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಕೊಲ್ಲೆ ಮಾಡಿದ್ರು அதையெல்லாம் தாவீது இப்ப மீட்டுட்டு வர்றான். ಅದೆಲ್ಲವನ್ನು ಕೂಡ ದಾವಿದನು ಈಗ ತಗೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾರೆ. தாவீதுக்கு கொள்ளை போனது கொஞ்சம் தான், ದಾವಿದನಿಗೆ ಸುಲಿಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ. ஆனா தாவீது முறியடிச்சது எல்லாவற்றையும் முறியடித்தான். ಆದ್ರೆ ದಾವಿದನು ಮುರಿದಾಕಿದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಗೊರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾರೆ. இப்ப அவங்கிட்ட 100% இருக்குன்னு வச்சுங்களேன். ಉದಾಹರಣೆಗೆ ಅವ್ರ ಹತ್ರ 100ರಷ್ಟಿದೆ ಅನ್ಕೊಳ್ಳಿ. தாவீதிட்ட ஒரு 50% கொள்ளை போயிடுச்சு. ದಾವಿದನ ಹತ್ರ ಬೇರೆ 50ರಷ್ಟು ಮಾತ್ರ ಸುಲಿಗೆ ஆனா ಒಳಪಟ್ಟದ್ದು. மீதி 50% எங்க உள்ளது? ಆದ್ರೆ ಮಿಕ್ಕ 50% ಎಲ್ಲಿದ್ದದ್ದು? இந்த அமலேக்கர் மத்த இடத்தெல்லாம் கொள்ளடிச்சது. ಈ ಅಮಲೇಕ್ಯರು ಬೇರೆ ಪ್ರಾಂತ್ಯದಲ್ಲೆಲ್ಲ ಸುಲಿಗೆ ಮಾಡಿದ್ರು. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ನಾನ್ ನಿಮಗೆ ಏನ್ ಹೇಳಕ್ ಇಷ್ಟಪಡ್ತಿದ್ದೀನಂದ್ರೆ, உங்ககிட்ட 50% போச்சு. ನಿಮ್ಮ ಬಳಿ 50ರಷ್ಟು ಮಾತ್ರ ಹೋಯ್ತು. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா 50% தான் போச்சு? ಎಷ್ಟ್ ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಹೌದು ಅರ್ಧ ಭಾಗ ಹೋಗಿದೆ? நீங்க முறியடிச்சிட்டு வரும்போது ನೀವು ಜಯಗೊಂಡು ಬರ್ಬೇಕಾದ್ರೆ இன்னொரு 50 கொடுக்க போகிறார். ಇನ್ನೂ 50ನ ಕೊಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொல்றேன், ನಾನ್ ಹೇಳ್ತೀನಿ, தாவீதுக்கு கொள்ளை போனது நல்லது. ದಾವಿದನಿಗೆ ಸುಲಿಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು ಒಳ್ಳೇದಕ್ಕೇನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟ್ ಜನ ಆಮೇಲೆ? தாவீதுக்கு கொள்ளை போனது நல்லது, ದಾವಿದನು ಸುಲಿಗೆ ಪಡಲ್ಪಟ್ಟದ್ದು ಒಳ್ಳೇದಕ್ಕೇನೆ. ஏன்னா இன்னொரு 50 வரப்போகுது. ಯಾಕೆಂದ್ರೆ ಇನ್ನೂ ಜೊತೆಗೆ 50 ಬರುತ್ತೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟ್ ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? நீங்க இழந்து போனது கொஞ்சம் தான், ನೀವು ಕಳೆದುಕೊಂಡದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ. நீங்க இழந்து போனது கொஞ்சம் தான், ತಮ್ಮ ತಂಗಿ ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ. உங்க குடும்பத்துல நீங்க இழந்தது கொஞ்சம் தான், ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ. உங்க ஊழியத்துல நீங்க இழந்தது கொஞ்சம் தான். ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ನೀವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ. ஆண்டவர் கொடுக்க போகிறது நிறைவாய் கொடுக்க ಆದರೆ போகிறார். ಕರ್ತನು ಕೊಡುವಂತದ್ದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟ್ ಜನ ನಂಬ್ತೀರಾ? இது ஏன் நடந்துச்சு தெரியுமா? ಇದು ನಡೆದಂತ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? தேவன் தாவீதை தெரிந்து கொண்டாருங்க. ದೇವರು ದಾವಿದನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡದ್ದು, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார். ರಾಜ ಅರಸನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟನು. இது தாவீதுக்கு மாத்திரம்தான் நடக்கும். ಇದು ದಾವಿದನಿಗೆ ಮಾತ್ರ ನಡೆಯುತ್ತೆ. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் இந்த வாக்கு தத்துவம். ಈ ವಾಗ್ದಾನ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನಿಗೆ ಮಾತ್ರವೇ. சிலர் எழும்பினாங்க, ಕೆಲವು ಜನ ಎದ್ರು, நான் தான் அடுத்த ராஜா அப்படின்ட்டு. ನಾನೇ ನೆಕ್ಸ್ಟ್ ರಾಜ ಅರಸ அதுக்கு ಅಂತ. பல திருட்டு வேலையெல்லாம் பண்ணாங்க. ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಕಳ್ಳತನ ಕೆಟ್ಟ ಕೆಲಸಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ಆದರೆ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದಾವಿದನು இவன் தான் அடுத்த ராஜா என்று சொன்னான். ಇವನೇ ನೆಕ್ಸ್ಟ್ ರಾಜ ಅಂತ ಹೇಳಿದ್ನು. அவன் தான் அடுத்த ராஜாவா மாறினான். ಅವನ್ ಮಾತ್ರವೇ ನೆಕ್ಸ್ಟ್ ಅರಸನಾಗಿ ಆದನು. நினைக்கிறவன நான் ராஜாவா மாற முடியாது. ನೆನ್ಸ್ಕೊ, ನಾನ್ ರಾಜ ಆಗ್ಬೇಕಂದವರೆಲ್ಲ ರಾಜ ಆಗಲ್ಲ. ராஜாவாக முயற்சி பண்ணுகிறவனா ராஜாவாக ರಾಜ முடியாது. ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಪ್ರಯತ್ನ ಮಾಡೋರೆಲ್ಲ ರಾಜ ಆಗಲ್ಲ. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எவனை காண்பிக்கிறானோ அவன் தான் ராஜா. ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವನು ಯಾರನ್ನ ತೋರಿಸ್ತಾರೋ ಅವರೇ ಅರಸರಾಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பிள்ளையா இருந்தாலும் அதுதான். ಮಕ್ಕಳಾದ್ರೂ ಅದೇನೆ. ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். ಈ ದಿವಸ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಕ್ಕೆ உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறவன். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. சோர்ந்து போக வேண்டாம். ಸೋತು ಹೋಗ್ಬೇಡಿ. விசுவாசத்தை வருவித்துக் கொள்ளுங்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಇನ್ನು ಉತ್ಸಾಹ ಪಡಿಸ್ರಿ. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ಕರ್ತನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ.